ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். குட்டி முசல் குட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன நானும் பாப்பாவும் மட்டும் இருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாங்க, டிமார்ட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அது உங்ககிட்ட காட்டலாம் தாங்க இந்த வீடியோ எடுத்தோம். இதுக்கு முன்னாடி மந்த்லி ஒன்ஸ் போய் நம்ம திங்ஸ் எல்லாமே வாங்க தான் செய்வோம். ஸோ இப்போ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேப்பம்பட்டு வீடு வந்துட்டோம் இல்லைங்களா? இங்கே நம்மளுக்கு நியர்பை திருவள்ளூர் தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போய் நம்ம திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்னுட்டா. ஒரு டிமார்ட்க்கும் ப்ரைஸ் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்க. அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இங்கே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம குமணஞ்சாவடியில் இருக்க டிமார்ட்டில் வாங்கிட்டு இருந்தோமா, அங்கே என்னமோ எனக்கு ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தோணுச்சு. பட் இங்கே வந்து நான் போகும்போது எனக்கு எல்லாமே ரூ. 1 2 கூட இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. குமணஞ்சாவடியை விட இங்கே திருவள்ளூரில் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு எல்லாமே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன். இந்த வாட்டி எடுத்துகிட்டு வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் வாங்கணும்னு நினச்ச திங்ஸை விட இந்த வாட்டி நிறையவே வாங்கிட்டோம். கிராசரிஸ் வாங்கினோம், அதுக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஸ்டாண்டு, மக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே வாங்கினோமா, அதனாலேயே கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம பாப்பாவுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே எடுப்போம். நம்ம அதை போடுறோம். உங்களுக்கும் இதே மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கணும் கம்மி ப்ரைஸில், இல்லை மொத்தமாக லாட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டிமார்ட் அந்த மாதிரி போய் டிமார்ட், சரவணா ஸ்டோர் இப்படிலாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலையும் ஈஸியாகவும் ஒரே டைம்லேயும் முடிஞ்சிடும். எல்லா திங்ஸும் நம்ம இது அதுன்னு விட மாட்டோம். லிஸ்ட்டு போட்டு கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்படி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோன்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். அதிகமாகவும் ப்ரைஸ் நம்ம போக மாட்டோம். இந்த வாட்டி ஏதோ கூட எடுத்தோமோ அடுத்த வாட்டி அதை கம்மியாக எடுத்துக்கலாம். நான் அப்படி தாங்க மேனேஜ் பண்ணிட்டு வரேன். மந்த்லி ஒன்ஸ் கிராசரிஸ் எல்லாமே வாங்கி வச்சுருவேன். வீட்டுக்கு தேவையானது எதுவுமே கடைக்கு போகிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா காய்கறி அந்த 1 வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா அந்த 1 வீக்கில் அதை முடிச்சுட்டு மறுபடியும் சண்டே ஆனால் போயிட்டு அந்த 1 வீக் தேவையானது எல்லாமே நான் வாங்கி வச்சுருப்பேன். இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ டைமிங்கும் சேவிங்ஸ் ஆகுது, எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தோணுது. இந்த திங்ஸ் எல்லாமே தாங்க நான் வீட்டுக்கு வாங்கின திங்ஸு. இதெல்லாம் வந்து நான் 1 மந்த்து 1 1/2 மந்த்துக்கே வச்சுப்பேன். அந்த மாதிரி எப்பயுமே கூட தான் வாங்குவேன். எப்பயுமே குறைச்சே வாங்க மாட்டேன். ஏன்னா முன்ன பின்ன ஆகும் நம்ம டிமார்ட் போகிறதுக்கு. அதுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி இது பார்த்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே திங்ஸும் எல்லாமே வாங்கின மாதிரியே இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.